எல்லாமே எல்லாத்துக்கும் தெரிஞ்சு எல்லாத்தையும் செய்கிறது இல்லைங்க. எல்லாம் தெரிஞ்ச ஆள்னு யாருமே கிடையாதுங்க. முதல்ல அதுவே ஒரு பெரிய பொய். எல்லாம் தெரியும்னு யார் இருக்கா சொல்லுங்க? அப்படி யாருமே கிடையாது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியங்கள் அவங்களுக்கு தெரியும், இவங்களுக்கு இன்னொரு காரியம் தெரியும், அவ்வளோதானே தவிர சர்வஞானி அப்படின்ட்டுலாம் யாரும் கிடையாது. ஒருத்தர் தெரிலன்னா ஒருத்தர்கிட்ட கேட்டுக்க வேண்டியதான், இங்கே முடியலன்னா இங்கே இது பண்ணிக்க வேண்டியதான். ஆனால் எல்லாம் தெரிஞ்சு கிடையாது, யாருமே அப்படி கிடையாது. நீங்கள் அதனால் இன்னைக்கு எனக்கு தேவையான தகவல் இல்லை, இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. களம் இறங்குங்க. போகிற வழியில் உங்களுக்கு எல்லாமே வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. நான் பார்த்த ஒரு காரியம் என்னென்னா, நம்ம கையை எடுத்து வச்சு காலை எடுத்து வச்சு போக ஆரம்பித்தாதான் எல்லாமே தெரிய ஆரம்பிக்கும். இங்கே நிற்கிற வரைக்கும் ஒன்றுமே தெரியாது. எந்த தொழிலை செய்ய விரும்புகிறீங்க, போங்க, தைரியமாக போங்க, தைரியமாக போங்க. அதை பற்றி எல்லா காரியமும் உங்களுக்கு சொல்லப்படும். அதை குறித்த எல்லா தகவல்களும் உங்களிடத்தில் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமாங்க, கர்த்தரே அதை உங்களுக்கு வாய்க்க பண்ணுவாருங்க. உங்களுக்கு அதை கூட்டி சேர்ப்பார். அதற்கான ஆட்களை, அதற்கான நபர்களை, அதற்கான இணைப்பை அவரே உங்களுக்கு என்ன பண்ணுவார், லிங்க் பண்ணுவார். ஆமாம் ஆமாம். ஏன்னா அவர் சொல்கிறார், நான் உனக்கு முன் செல்லுகிற தேவனாக நான் இருக்கிறேன், நான் கோணலானதை செவ்வையாக்குவேன். ஆமாம். அப்போது ஒரு தரிசனம் இருக்கிறது. அந்த தரிசனத்தை பற்றி நீங்கள் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ அந்த தரிசனத்தை நோக்கி என்ன பண்ண ஆரம்பிச்சிடுங்க, செயல்பட ஆரம்பிங்க. ஏன்னா வெறும் இந்த விசுவாசம் நம்பிக்கைங்கிறது இருதயபூர்வமானதாய் மட்டுமல்லாமல் அது செயலிலே வெளிப்படுகிற ஒன்றாக அது இருக்கிறது. அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். இங்கே காற்றை காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனால் தண்ணி வந்துடும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, வாய்க்காலை வெட்டுங்க. இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். வாய்க்காலை வெட்டி வைங்க. உங்கள் வேலை அதுதான். வெட்டியாக இருக்கக்கூடாது, வெட்டி வைக்கணும். ஆமாம், நிறைய பேர் வெட்டியாக இருக்கிறாங்க. அவர் வெட்டி வையுங்க, வெட்டுங்க. சும்மா போய் பேசுங்க. ஆமாம், எந்த துறையில் சாதிக்க வருங்க, இந்த நிலம் என்ன வேலைன்னு கேளுங்க. ரியல் எஸ்டேட் பண்ணணும்னா போய் என்ன விசாரிங்க. யாருக்காவது லேண்டு வேணா என்ன கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஆமாம் ஆமாம், எல்லாமே அப்படித்தாங்க. எனக்கு என்னன்னா, ஆக்ஷன்ல நிறைய பேர் இறங்குறதே கிடையாது. அப்படி இருக்காதீங்க, போங்க, தைரியமா போங்க. தப்புலாம் நடக்கும், ஆனால் பயப்படாதீங்க. செய்யாமல் இருக்கிறது தான் பெரிய தப்பு. சிலர் தப்பா பண்ணிடுவோமேன்னு ஒண்ணுமே செய்யாம உட்காராங்க பாருங்க, அப்புறம் அது பெரிய தப்பாயிருது. வெறும் பயிற்சி மட்டுமல்ல, போய் களம் காணுங்க, போய் இறங்கி செய்ய ஆரம்பிங்க, களம் காணுங்க.